பலியினைந்து சரித்திரமா வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறைபலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறைபலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறைபலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறைபலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலி புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தர இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒலிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. நான் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவன். என்னை பின்பற்றி என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக வாழ்கின்றவர்கள் என்னுடைய சீடர்கள் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறை வாக்கியத்தை மையமாக வைத்து எளிமையும் தாழ்ச்சியும் கொண்டு கால்வின் பதத்தை எதிர்த்து கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்காக வாழ்ந்து புனித பேர் பெற்றவர் இன்று நாம் விழா காணுகின்ற சலேசியன் நகர் புனித பிரான்சிஸ். புனித பிரான்சிஸ் சலேசியார் என்று அவர் பிறந்த அந்த நகரை சொல்லி நாம் அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் நாது கொண்டிருக்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை எத்தகைய ஒரு கொள்கையும் அல்லது எத்தகைய ஒரு பதமும் நம்மை மாற்ற முடியாது என்று தன்னுடைய எழுத்துக்களாலும் தம்முடைய மறையுரையாலும் தன்னுடைய எளிமையான வாழ்க்கையாலும் கிறிஸ்தவ மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தவர். 60,000 புராட்டஸ்டன்ட் பிரிவினை சென்று அதனால் அந்த கொள்கையை பின்பற்றிய அந்த கால்வினிஸ்ட் பதத்திற்கு அதை புரிய வைத்து மீண்டும் கத்தோலிக்க திரு அவைக்கு கொண்டு வந்து ஜெனீவா மறை மாவட்டத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர். அவருடைய விழாவை இன்று திருவையானது சிறப்பிக்கின்றது. எனவே புனித பிரான்சிஸ் சலேசியாரை போன்று நாம் கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டு எளிமையாகவும் தாழ்ச்சியாக வாழ வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாமாகிட திருவுள்ளமானீரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாகில் 2 நாள்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறையை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறை நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போரினின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனதானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்? சவுல், யோனத்தான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உம் உடைகளை ஒளிரச் செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்ஙனம் வீழ்த்தப்பட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என் அன்பேன். அது மகளிரின் காதலையும் மிஞ்சியதன்றோ? மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்?
போர்க்கலன்கள் எங்ஙனம் அழிந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 80. பல்லவி. ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். 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 இஸ்ரவேலின் நாயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையன நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது விட்டிருப்பவரே, ஒளிந்திடும் எப்ராயிம் பென்னியமின் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளந்தல செய்து எம்மை மீட்க வாரும். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர், கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருக செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தன் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார்.
மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆயிரத்தி 594 ஆண்டினுடைய செப்டம்பர் மாதத்திலே அந்த மறை மாவட்டத்தில் பயங்கரமான ஒரு பெரிய குழப்பம் சந்தடி நடந்து கொண்டிருந்தது. ஜெனவா அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் தன்னுடைய மறை மாவட்டத்தினுடைய அனைத்து குருக்களையும் வரவழைத்து ஒரு பெரிய நிகழ்விற்காக தயார் செய்தார். சாப்லைஸ் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு யார் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய குருக்களை பார்த்து கேட்டார். There was an urgent need for priests to go to a place named Hablis. அது ஜெனவாவில் இருக்கின்ற ஒரு இடம். அது அரசாங்கத்தாலும் கல்வினிஸ்ட் அந்த பிரிவினை சகோதரத்தாலும் அந்த கொள்கையினாலே ஈர்க்கப்பட்டவர்களாலும் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது. Chablis was a territory in Genova which had been under political and religious siege. ஏறக்குறைய 50 குருக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். Around 50 priests in this place had been banished. Many churches had been burnt and devastated. பல ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. எனவே இது ஒரு பெரிய குழப்பம், போராட்டத்தினுடைய கலவரத்தினுடைய மையமாக அந்த இடம் இருந்தது. எனவே இந்த சூழ்நிலையில் யார் அங்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள்? இட்ஸ் இன் திஸ் ஹார்பிங் சிச்சுவேஷன்ஸ் that the bishop of the place had called for a meeting. குருக்களை அழைத்து அந்த கூட்டம் போட்டு கேட்கிறார். To ask for volunteers to go to this place and renew faith. கத்தோலிக்க நம்பிக்கையை புதுப்பிப்பதற்காகவும் அந்த மக்களை புரிய வைத்து மனம் மாற்றுவதற்காகவும் கேட்டார். பட் none came forward. யாருமே முன் வரவில்லை. None were willing to risk their lives. யாருமே சிரத்தை எடுக்க அல்லது இந்த சவாலை எடுக்க முன் வரவில்லை. It's at this point that there comes a gentle yet firm voice. My Lord, if you think that I am capable of it, command me, I am ready. இந்த சூழ்நிலையில் அமைதியான அந்த நேரத்தில் ஒரு தாழ்ச்சியான எளிமையான குரல் ஒன்று அங்கே வருகிறது. ஆண்டவரே, நீங்கள் நான் அதற்கு தகுதியானவன் என்று கருதினால் நான் அங்கு செல்ல எனக்கு கட்டளையிடுங்கள், அதற்காக நான் தயாராக இருக்கிறேன். அந்த குரல் தான் பிரான்சிஸ் சலேசியார். இவருடைய அப்பாவுக்கு கூட இது என்ன ஒரு பைத்தியகார்த்தனமாக இருக்கிறது. 50 குருக்களுக்கு மேல் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கலவரம். இந்த நேரத்தில் இவர் இவ்வாறு செல்கின்றாரே என்பதை அவருடைய தந்தை கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு பிடிக்கல. காரணம் என்னவென்றால் அவருடைய தந்தையினுடைய எண்ணம் வேறாக இருந்தது. அவருடைய பிறப்பாக இருக்கலாம் அல்லது அவருடைய வளர்ப்பு, அவர் தந்தை கண்ட கனவு எல்லாமே வித்தியாசமான ஒன்று. காரணம் 1567 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் தி சேல்ஸ்ங்கிற சவனாய்ங்கிற இடத்துல பிரான்ஸில் அவர் பிறக்கிறார். அப்போ அவர் ஒரு சிறந்த வக்கீலாக, ஒரு நீதிபதியாக, ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக வர வேண்டும் என்று அவருடைய தந்தை
அவரை படிக்க வைத்து இயேசு சபை குருக்களுடைய கல்வி நிறுவனங்களை அவர் படிக்கிறார். பிறகு அவர் தன்னுடைய மேல் படிப்புக்காக முனைவர் பட்டத்திற்காக பதுவாவுக்கு சென்று அவர் சட்டத்திலே சிவில் லாவிலே டாக்டர் பட்டம் பெறுகிறார். ஆனால் இவருடைய எண்ணம் என்னவென்றால் குருவாக வேண்டும் என்பது இவருடைய திட்டம், இவருடைய விருப்பம். இந்த நேரத்தில் அவர் அங்கு சென்று படித்து டிசம்பர் மாதம் 18ஆம் நாள் 1593ஆவது ஆண்டு குருவாகி சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு கான்வாயாக திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட் அவர்களால் நியமிக்கப்படுகிறார். அது பிஷப்புக்கு அந்த காலத்தில் அடுத்து உள்ள பதவி வேறு முக்கியமான அந்த ஒரு பதவி. இந்த சூழ்நிலையில்தான் ஒரு குழப்பம் நடக்கிறது. எங்கே அந்த ஜெனுவாங்கிற இடத்துல அந்த கால்வினிஸ்ட் பதம் ஏற்படுகின்றது. எனவே அங்கு சொல்லுகின்றார், கிறிஸ்துவை பற்றி போதிக்கின்றார். ஏறக்குறைய 60,000 நபர்களை The Pope wanted Francis to establish Catholicism in the Diocese of Genoa by reconverting the 60,000 Calvinists to the true faith. அத்தகைய ஒரு பெரிய பணி, கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த பணியை செய்து முடித்து தன்னுடைய மறையுரையாலும் தன்னுடைய எழுத்து பணியாலும் அவர் அந்த பணியை செய்ய கடைசியாக அந்த ஜெனோவா நகர் இறந்த பிறகு 1602ஆம் ஆண்டு இவர் ஜெனோவாவினுடைய ஆயராக நியமிக்கப்படுகின்றார். அந்த அளவுக்கு இவர் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தியது. அதனால தான் இவர் என்ன சொல்கிறார் அவருடைய புத்தகத்தில், ஹிரோட்ட புக் கிறிஸ்துவ, அதாவது ஆன்மீகத்துக்கு நம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்னவென்றால், இன்ட்ரடக்ஷன் டு டிவோட் லைஃப். இட் இஸ் an error to say devotion is incompatible with the life of a soldier. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புனித நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நாம் ரொம்ப ஆன்மீகம் என்பதை நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அல்லது ஒரு படைத்தலைவனாக இருக்கலாம், ஒரு வியாபாரம் செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசனாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண திருமணம் செய்கின்ற ஒரு நபராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு செய்கின்ற அந்த பணியை செய்கின்ற போது அவர்கள் புனித நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு கொள்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அவர் மாற்றிக்கொண்டு அத்தகைய அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்வை எல்லோருக்கும் அது ஒரு பைத்தியகாரத்தனமாக ஏற்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இந்த பணியை செய்வதிலே மிகுந்த பெருமிதத்தோடு இருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக என்னையே நான் ஒப்புக்கொட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சிறப்பான பணியை, கடினமான பணியை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். ஏன்னா கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்பு, ஏன்னா இவருடைய லட்சியம் அதற்காக இருந்தது. நாம் ஒரு குறிக்கோளை அடைகின்ற பொழுது அல்லது அந்த குறிக்கோளுக்காக நம்மையே நாம் முழுமதியாக ஈடுபடுத்தி கொண்ட பொழுது நிச்சயமாக நமக்கு எதுவும் தெரியாது. அதனால தான் நற்செய்தியில் உண்ணக்கூட உணவுக்காக நேரம் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உடனடியை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள், அப்படின்னா கைது கொண்டு வர சென்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் மதிமயங்கி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு, the narrative says that he is mad and insane. ஆனால் அவர் என்ன, ஆண்டவர் இயேசு மயக்கத்தில் இருக்கிறாரா? இது அவர்கள் புரிந்து கொண்டது. அவருடைய உறவினர்களுக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இறை பணி, அவர் ஆற்றிய பணி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோமோ, எதற்காக கடவுளுடைய அந்த இறையாட்சிக்காக உழைத்தாரோ அதை ஏற்றுக்கொண்டு அதை வாழ முற்பட்டார். எனவே அதனால்தான் அவர் அல்லும் பகலும் உணவு உண்ணக்கூட நேரம் இல்லாமல் அவர் ஆண்டவர் இயேசு செய்தார். அதை பார்த்துட்டு தான் அவருடைய சிலர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், when his relatives heard of this, they set out to seize him. அவரை கைது செய்தார்கள். they say that he is out of his mind. அவர் தன்னுடைய மயக்கத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எனவே நாம் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கையில் அல்லது நம்முடைய நம்பிக்கையில், புனித சலேசியாரை போன்று நம்முடைய நம்பிக்கையில் நாம் தீவிரமாக இருக்கின்ற போது பல நேரத்தில் நமக்கு இந்த நிலை ஏற்படும். ஆண்டவரே சந்தித்திருக்கிறார். ஜீசஸ் வாஸ் லேபிள்ட் as being out of mind, tagged as being insane and mad. அப்போது நாம் அந்த கடவுளுடைய திட்டத்திற்காக, உண்மைக்காக, நீதிக்காக நாம் போராட வருகின்ற பொழுது நிச்சயமாக
நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு கூட இருப்பவர்கள் இவன் பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். ஊழியத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் ஒரு எண்ணத்தை அல்லது ஒரு கொள்கையை தேர்ந்து கொள்ளோம் என்று விட்டால், அல்லது வாழ்க்கையை தேர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. ஊழியத்தில் பைத்தியமாக இருந்தவர்களை நாம் பார்ப்போம். Abraham was crazy to have faith in God, to have children even at the rip of old age of 100. ஆபிரகாம் பைத்தியமாக இருந்தார். அந்த முதிர்ந்த வயதிலும் கடவுளுடைய அந்த திட்டத்திற்காக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு குழந்தைகளை பாக்கியத்தை பெற்று கடவுளுடைய அந்த புதிய நோக்கத்திற்காக, விருப்பத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். Moses was made to trust God to lead a tiny nation from the clutches of the imposing Egyptian empire. Moses ஒரு கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையின் காரணமாக ஒரு சிறிய தேசத்தை, 450 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ராயேல் மக்களை எகிப்தியத்தினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக அவர்களை போரிட்டு அவர்கள் அழைத்து செல்லும் அளவிற்கு மோசஸுக்கு இருந்த அந்த பைத்தியகாரத்தனம். மதர் மேரி வாஸ் கிரேசி டு கிவ் அப் ஹர் ப்ராமிசிங் லைஃப். தனக்காக கொடுக்கப்பட்ட தன்னுடைய கணவரோடு இணைந்த வாழ்க்கையை அதை தவிர்த்துவிட்டு டு ஃபாலோ ஜீசஸ் ஃபார் அ மினிஸ்ட்ரி ஆஃப் அன்னோன் அண்ட் அன்சர்டன் ஃபியூச்சர், தெரியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கைக்காக, கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். செயின்ட் பால் வாஸ் கிரேசி டு அண்டர்கோ ட்ரெமண்டஸ் சஃபரிங்ஸ் அண்ட் ஆகனைசிங் ட்ரபிள்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் டு ஸ்ப்ரெட் த காஸ்பிள். கடவுளுடைய நற்செய்தியை பரப்புவதற்காக பல்வேறு விதமான துன்பங்களையும் சவால்களையும் யார் ஏற்றுக்கு தயாராக இருந்தார்? பால். Saint Peter was made to abandon his career and family to follow Jesus for a ministry of unknown, uncertain future. பேதுரு தான் பிடிச்ச அந்த வாழ்க்கையை விட்டுட்டு, வலையையும் அந்த படகையும் விட்டு ஆண்டவர் அழைக்கின்ற அந்த வாழ்க்கை தயாராக இருந்தார். எனவே யார் ஒருவர் தான் கொண்ட கொள்கையின் மீது, தன்னுடைய நம்பிக்கையின் மீது கடவுளுக்காக தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்க இருக்கின்றார்களோ அவர்கள் எதை குறித்தும், எந்த விமர்சனத்தை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். அதைத்தான் பிரான்சிஸ் சலேசியார் செய்தார். ஸோ ஹீ இஸ் த டாக்டர் ஆஃப் லவ். அவர் அன்பினுடைய வல்லுனர். ஹீ இஸ் அ ஜென்டில்மேன் செயின்ட். அவர் புனிதர்களிலேயே ஒரு ஜென்டில்மேன், தாழ்ச்சியும் சாந்தமுள்ளவர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த கால்வினிஸ்ட் பதார்த்தை எதிர்த்து போரிடுகின்ற, ஜெயிக்கின்ற அளவுக்கு அவர் சொன்னது. அதனால தான் பிரான்சிஸ் சலேசியார் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, God takes pleasure to see you take your little steps. உங்களுடைய காரியங்களில் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன படிகள், சின்ன காரியங்கள், லைக் எ குட் ஃபாதர் ஹூ ஹோல்ஸ் ஹிஸ் சைல்ட் பை த ஹேண்ட். ஒரு அப்பா, நல்ல அப்பா தன்னுடைய குழந்தையை கையை பிடித்து நடத்துக்கிறது போல நாம் செய்கின்ற தைரியங்களுக்கு கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததனால்தான் திரு அவை இன்று அவருடைய விழாவை சிறப்பிக்கின்றது. இறுதியாக எனக்கு பிடித்த அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவர் இயேசு எவ்வாறு மதிமயங்கிவிட்டார் என்று சொன்னார்களோ அதை போல அந்த விமர்சனை குறித்து கவலைப்படாமல் தான் கொண்ட அந்த கொள்கையின் மீது பற்று கொண்டு வாழ்ந்த ஒரு சாம்ராஜ்யம் பதித்த ஒரு மனிதனுடைய வார்த்தைகள். யாருன்னு கேட்டால், இங்கிலாந்தினுடைய பிரதமர் சர்ச்சில். அவருடைய டேபிளில் இந்த வார்த்தை இருக்குமா, ரொம்ப நாளாக அந்த வார்த்தையை நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இன்று தான் கிடைத்தது. சர்ச்சினுடைய மேசை அலங்கரித்த வார்த்தைகள். இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரான ஆபிரகாம் லிங்கன் மீது தனி மரியாதை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு என்றால், ஆபிரகாம் லிங்கனுடைய வார்த்தைகளை அவர் வேத வாக்கை போன்று கடைப்பிடித்து வந்தார். இது தவிர ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு வாக்கியத்தையும் தன் மேசையில் அவர் பொறித்து வைத்து அதை தன் வாழ்நாளின் இறுதி வரை கடைப்பிடித்து வந்தார். வின்ஸ்டன் சர்ச்சிலின் மேசையை அலங்கரித்த அந்த வாக்கியம் இதுதான்: என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு செயலை சிறப்பாக செய்வேன். ஒருவேளை நான் செய்த செயலின் பலன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காமல் போய் அதற்காக மக்கள் என்னை தவறாக விமர்சித்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். அதே நேரத்தில் நான் ஒரு செயலை சிறப்பாக செய்யாமல்
அதற்காக 10 வானதூதர் வந்து என்னை பற்றி உயர்வாக பேசினாலும் நான் சிறிதும் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். வின்சன் சர்ச்சில், ஆபிரகாம் லிங்கனுடைய வார்த்தைகள். நான் சிறப்பாக சிந்திச்சிட்டேன்னா யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை. அல்லது நான் சிறப்பாக செய்யாமல் வானதூதரே வந்து பாராட்டினாலும் அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். ஆண்டவர் இயேசு பலர் அவரை விமர்சித்தார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், மதிமயங்கிட்டான்னு சொன்னாங்க. அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. தான் இதற்காகத்தான் வந்திருக்கிறேன், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு இந்த இறையாட்சியை கொண்டுவதற்காக வந்தேன் என்று சொல்லி தான் உண்ணாமல் உறங்காமல் தான் கொண்ட அந்த பணியிலே மதிமயங்கி செயல்பட்டார், இறையாட்சியை கொண்டு வந்தார். அவருடைய தந்தையினுடைய விருப்பத்திற்கு மாறாக புனித பிரான்சிஸ் சலேசியார் தாழ்ச்சியும் சாந்தமும் கொண்டு அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த கால்வின் பதவத்தை எதிர்த்தார், சிறந்த மறைவலுனரானார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக நம்பிக்கை கொண்டு ஆண்டவரோடு இணைந்து அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து பெருமிதம் கொள்வார். அத்தகைய நம்பிக்கை வாழ்வு வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். சகோதர சகோதரி, எனது குடிதமான பலி எல்லாம் கெட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூய ஆவியனும் நெருப்பினால் வியத்த முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் பலிபொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முல்லை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன்.
அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்துழலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொலிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒன்னமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூலியும் புரிய தகுந்த நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த பிரான்சிஸ் அலேசியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கடையுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நீரே உறவு, நீரே உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிரா
விருந்தாகவா திருவிருந்தாகவா உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா நீரே என் உணவு நீரே என் உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே. வானின்று வரும் யார் நலமானது எம்மை வாழ்விக்கும் மலை போல வளமானது. வானின்று வரும் யாவும் நலமானது எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானது. வானின்று வந்த உனதுயிருடலும் வானின்று வந்த உனதுயிருடலும் நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா நீரே என் உணவு நீரே என் உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட எதிர் விருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகம் ஆட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தி அவர்களும் எங்கள் ஆய்வு சகாயராஜ் அவர்களும் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சோதர்கள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் போலுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இதை வாவுமை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவாவுமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமே மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆண் உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now, in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் புடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாது நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்குவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி
உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, the Lady of Health, Velagani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் வந்திலா, தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா, என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. ஏழையின் கண்ணீரிங்கு கரைந்தோடுதே, வாடுமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே, ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே, சுவராக பாட எங்கள் மனம் தேடுதே, ஏழையின் கண்ணீரிங்கு கரைந்தோடுதே, வாடுமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே, ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே, சுவராக பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோ, நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே, மரியே உன்னை அடைந்தோ, நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே, அருகே